ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாசிவ் வே. திஸ் இஸ் முத்து கிஷோர். ஸோ ஒரு ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாஸ்ட்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ஹார்மோனிக் அனாலிசிஸ் மூலமா வந்து ஃபியூச்சர்ல எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றது தான் அந்த சார்ட் ஸ்டோரி சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நேத்திக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ல வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஷேர் பண்ணிருந்தோம். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நேத்திக்கு லீவு, ஸோ அதனால வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அகைன் அந்த சேம் லைன்ஸ் இன்னைக்கு இன்னொரு கம்பெனியோட ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண போறேன் நான். ஸோ அதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பல்ராம்பூர் சீனி மில்ஸ். ஸோ இவங்களுடைய ஸ்டாக் தான் வந்து இன்னைக்கு எடுத்து ஸ்டடி பண்ண போறோம் நம்ம. ஸோ பல்ராம்பூர் சீனி மில்ஸ் வந்து ரீசெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, திஸ் கம்பெனி வாஸ் லிஸ்டட் இன் பிப்ரவரி 1999, ஜான் 1999. ஸோ ஃப்ரம் தென் ஆன் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 13.9 டைம்ஸ். என்னோட பீக் ஒரு 53 டைம்ஸ் ஆக்சுவலா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடிங் டிவிடெண்ட். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 25% தான் வந்து கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சரியா? இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் இல்ல இந்த மந்த்லியில பார்ப்போம். நம்ம மந்த்லியில பார்த்தோம்னா இந்த 0.76 ஃபிபனாச்சி ரேஷியோல ரீசெண்டான அந்த அப்மூவ்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ஸ்டாக் மேல போக ஆரம்பிச்சிருக்கு. பல்ராம்பூர் சீனி வந்து மேல போக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த என் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா லுக்ஸ் லைக் திஸ். இதே ஹார்மோனிக் பேட்டர்னா நீங்க டிரா பண்ணணும் அப்படின்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ரைட்? இது இப்படிதான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பேரிஷ் என் பேட்டர்ன், விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட் டச் பண்ணும்போது வந்து கீழே விழுந்துடும் ஆக்சுவலா. பட் இது இங்கிருந்து இங்க போறதுக்குள்ளர வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்போ இங்கிருந்து இங்க மேல போகணும் இல்லையா? மேல போனா தானே கீழே விழுகும். ஸோ அந்த இடத்துல வி கேன் டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரேட். ரைட்? யூஸ்வலா இந்த என் பேட்டர்ன் ட்ராப் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது பிரேக் பண்ணாதான் நம்ம இந்த பேட்டர்னே பிளாட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுபடி பார்த்தோன்னா அவர் என்ட்ரி ஜோன் வில் பி பிட்வீன் திஸ் பிரைஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஜோனுக்குள்ளார நமக்கு எப்போ வந்து என்ட்ரி கிடைக்குதோ நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலா இங்க நமக்கு வந்து என்ட்ரி வந்துருச்சுங்க. இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து லெட் அஸ் அஸ்யூம் தட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, சாரி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்டே நமக்கு என்ட்ரி கிடைக்குன்னு வச்சு பண்ணோம்னா, இங்கே ஒரு என்ட்ரி கிடைக்குன்னு வச்சு பண்ணோம்னா, ஓகே, திஸ் பிகம்ஸ் மை என்ட்ரி பாயிண்ட். சரி, இப்போ அடுத்து இது வந்து எங்க போகும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு எங்க போகும் தெரியறதுக்கு தான் வந்து ஏபிசிடி பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு. D1 D2 இந்த லெவல் ஏற்கனவே நான் பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 416.4. இந்த 416.4 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து பல்ராம்பூர் சீனி வந்து அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல போகும். விச் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5%. ரைட்? ஒரு 5% கிட்ட நமக்கு வந்து போகும். சரி, இதுக்கு நான் எங்க ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வேல்யூ இஸ் ஹியர் 388.95. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ போட்டேன் அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு கீழே வந்து டெய்லி கேண்டல்ல வந்து எனக்கு க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா ஐ வில் எக்ஸிட் திஸ் ட்ரேட். ஓகே, விச் மீன்ஸ் எனக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவா இருக்கும். நான் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1:2 roughly 3, 1:2.95 or 3. இப்போ யூஸ்வலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 200 மூவிங் அவரேஜ் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்து மேல போய் க்ளோசிங் வச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து க்ளோசிங் இருக்கு அப்படின்னா இந்த 200 மூவிங் அவரேஜ் மேலே கண்டினியூ வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி போகுது அப்படின்னா வந்து மேலே எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் அப்படின்றால் திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். 429 இந்த பிரைஸ் பாயிண்ட் வரைக்கும் போகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மை ட்ரேடை வந்து இந்த D1ல கட் பண்ணிட்டு அங்க நான் என்னோட டார்கெட் நான் போட்டுட்டு
டார்கெட் 1 வந்து இங்க நான் வச்சுக்கிறேன். நான் என்னோட டார்கெட் 2 வந்து நான் இந்த இடத்துக்கிட்ட நினைக்கிறேன். நான் ஸோ 50% ஐ வில் கட் இட் ஹியர், 50% கட் இட் T2. இங்க பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 1:3, இந்த இடத்துல எனக்கு 1:4.8. 3 + 5 is 8. 1:4 எனக்கு வந்து நெட் எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும் எனக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ட்ரேட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த ட்ரேட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும்னா இதனுடைய டெய்லி அப்டேட்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நான் வந்து நம்மளுடைய ஃப்ரீ ட்ரேட் டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணணும்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இட் லைவ் அலாங் வித் மீ, இது என்ன மாதிரி போகுதுன்றது தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் இல்லை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து பை பண்றதா, ஹோல்டு பண்றதா, இல்லை செல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் ட்ராப் த ஸ்டாக் நேம் இன் த கமெண்ட் பிலோ. ரைட். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.